இரும்பு சத்து இதுல ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ரத்தத்த நல்லாவே சுத்தப்படுத்தும். ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்கவங்க கண்டிப்பா இந்த சுவரொட்டி வறுவல நீங்க எடுத்துக்கணும். இத மண்ணீரல்னும் சொல்லுவாங்க. இத சுட சுட சாதத்துல போட்டு பெசஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு குடுத்து பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அல்டிமேட் உண்மையிலே சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு 2 சுவரொட்டி எடுத்திருக்கேங்க. இது மேல ஒரு லேயர் இருக்கும். அத ஈஸியா இப்படி உரிச்சீங்கன்னா வந்துரும். இத நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே குழம்புத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுவரொட்டியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்குங்க. இத நம்ம இப்ப சுக்காவா வறுக்க போறோம். இந்த அளவுக்கு எனக்கு தொக்கு இருந்தா போதும். கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.